மதிய உணவு சாப்பிடும் போது சோறை குறைச்சிக்கணும். நிறைய காய்கறி, கொஞ்சமா சோறு வைங்க. இனிமேல் ஒரு மலை மாதிரி சோறை குவிச்சு அது மேல குழம்பு அப்படி விட்டு பாலமா உருட்டி சாப்பிடறதுலாம் வேணாம். உங்க வீட்டுல ஒருவேளை அந்த அன்னக்கரண்டியும் ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது 3 தடவை தலையை சுற்றி வெளியே போட்டுருக்கு. ஏன்னா எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும். அப்படியே பாலமா வெட்டி. அப்புறம் நம்ம எல்லாம் வீடுகளுக்கு எங்கேயா சாப்பிட போனா மறுசோறு வாங்கலன்னா பயங்கரமா கோச்சுப்பாங்க. ஏன் மறுசோறு வாங்காம இருந்தீங்க? மறுசோறே வேணாம், ஒரு தடவை போடுற சோறே போதும். அதே 3-4 பங்கா பிரிச்சு அதுலயே சாப்பிடலாம். அந்த சோறும் 25% தான் சோறு இருக்கணும். 75% காய்கறிகளும் கீரைகளும், புலால் சாப்பிட்றவங்களா இருந்தா மீன், இறைச்சி அது மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் கண்டிப்பா கீரை இருக்கும். இப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுல குறையும். சர்க்கரை வேகமா ரத்தத்துல சேர விடாமல் மெல்ல மெல்ல சேரும். ஒரு கீரையை சாதத்துல போட்டு பிசைச்சு சாப்பிடும் போது அந்த அரிசியில இருக்கக்கூடிய இனிப்பு சுவையை கூட வேகமா சேர விடாது. ஏன்னா அந்த கீரையே கார்போஹைட்ரேட் தான். ஏன் கீரை நல்லதுங்கிறோம்? அந்த கீரையில இருக்கக்கூடிய நார்பொருள் எளிதில் உடையாது. இப்போ கீரையை வாயில போட்டீங்கன்னா அது ஜீரணிக்கிறது இறப்பை தாண்டி சிறுகுடலின் முதல் பகுதிக்கு போகும்போது தான் உடைய ஆரம்பிக்கும். ஆனா அரிசியை இட்லியை வாயில போட்டீங்கன்னா வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீர்லயே அது உடைஞ்சிடும். சலைவரி அமைலேசே போய் அந்த குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த பொருள் மெதுவாக சர்க்கரையை கொடுக்குதோ, எந்த பொருள் மெல்ல 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 சர்க்கரை கொடுக்குதோ அதுதான் நமக்கான பொருள். அப்படியான பொருள் கம்புல இருக்கு, வரகுல இருக்கு, குதிரைவாளியில இருக்கு. அதனாலதான் சிறுதானிய உணவை நம்ம வச்சுக்கணும். சிறுதானியத்தையும் குறைவா, நல்ல சிறுதானியமோ மரபரிசியோ அது குறைவாகவும் நிறைய காய்கறிகளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை இன்றிலிருந்து துவங்குது. சர்க்கரையை ஜெயிக்கிறதுங்கிறது இப்படியான உணவு பண்பாடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 3வது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இரவு உணவு. நாம் பல பேர் இதுல நிறைய வணிகர்கள் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கு. வணிகத்துறையில இருக்க பல பேர் பண்ற தப்பு 10:30 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன். 9:30 மணிக்கு தான் எனக்கு வேலை இருக்கு சார், 9:30 வரைக்கும் வேலை இருக்கு, 10 மணிக்கு தான் சாப்பிடுறேன்னா அது மிகப்பெரிய தவறு. நாம உணவை 6 மணி 6:30 மணிக்கு பிடிச்சிடும். உங்களை பணியாற்ற வேண்டாம்னு சொல்லல, இரவு உணவை 6 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்துருவோம். நான் அப்படித்தான் இருந்தேன். நான் என் கிளினிக் குடிக்கும் ராத்திரி 11 மணி ஆகும். 10:30 மணி 11 மணிக்கு வீட்டுல போய் சாப்பிட்டேன். திடீர்னு ஒரு நாள் நம்மளே இப்படி பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணி ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னாடி மாலை உணவை கரெக்டா 6 மணிக்கு முடிச்சிடுறேன். 6 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளினிக் வந்திருப்போம். 9:30-10 மணிக்கு முடிச்சுட்டு ஒருவேளை பசிச்சுன்னா ஒரு கொய்யாப்பழம், இல்லைன்னா பப்பாளி துண்டு, இல்லைன்னா ஒரு பாதி ஆப்பிள், அப்படிதான் பழகுது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது இரவு தூக்கத்துல. ஆனால் மிகமா நம்ம முக்கியமா எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, இரவு உணவை 6:30 மணி 7 மணிக்கு முடிங்க. இது பல நெடுங்காலமாக தமிழில் சொன்ன விஷயம். தமிழர்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. காலையும் மாலையும் மட்டும்தான் சாப்பாடு, அந்தி சந்தி மட்டும்தான் சாப்பிட்டுருக்கான். இன்னைக்கு மெசச்சூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பாஸ்டன்ல இருந்து அவன் அறிவிப்பு சொல்றான். என்ன சொல்றான்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்க, இருவேளை உணவு எடுங்க, 14 மணி நேரம் நீங்கள் வயிற்றை காய விடுங்க. சாயந்தரம் 6 மணிலிருந்து மறுநாள் காலை 9 வரைக்கும் உங்களுடைய வயிறு முழுக்க இலகுவா இருந்ததுன்னா பல ரிப்பேரிங் விஷயத்தை அது செய்யும். அந்த ரிப்பேரிங் விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம இடமே கொடுக்கறது இல்லை. நமக்காக பணியாற்றுவதற்கு கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் நம்ம வயிற்றுல இருக்கு. நம்ம வயிற்றுல நம்ம ஒரு சின்ன கணக்கு போட்டோம்னு வைங்களேன். இப்ப என்னோட ஜீன் என் உடம்புல எவ்வளவு இருக்கு, நான் இல்லாத வேற ஜீன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே 47% 47% வேற பாக்டீரியாவோட ஜீன் என் உடம்புல இருக்கு. அப்போ 50% என் உடம்பு எனக்கானதே இல்லை. புரியுதா நான் சொல்றது? 50% எனக்கானது இல்லை. அதனாலதான் அங்க என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் ஜீனோம் அப்படிங்கிறான். குடலை கட் பயோம்னு சொல்லுவாங்க. குடலில் வசிக்கக்கூடிய பாக்டீரியா அதுதான் நம்ம ஆட்சி செய்யுது. அதனால காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுல கடும் அக்கறையோடு இருங்க. நம்முடைய அக்கறைகள் உணவில் எடுக்கக்கூடிய ஒரு அக்கறை தான் சர்க்கரை நோயா இருந்தாலும் சரி, பல புற்றுநோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கு.